ஆளுநராக பதவியேற்கப் போகிறாரா ஓபிஎஸ்? வெளியான பரபரப்பு தகவல். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேரும் ஒன்றத்தான் இருந்தாங்க அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த ஒற்றை தலைமை பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் கிடையாது, அதாவது எடப்பாடி பழனிசாமி அந்த முக்கிய பொறுப்புகளிலே வரக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் தனியாக பிரிந்து போய் அப்ப ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணதும் சரி, அதே போல அதிமுகவுடைய தலைமைச் செயலகத்தை அடித்து நொறுக்கியதும் சரி நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு தகவல் தான். அதுக்கடுத்து நீதிமன்றங்களின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி சரித்து விடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி வழக்குகள் மேல் வழக்கு தொடுத்து பார்த்தார். வெற்றி என்பது எடப்பாடி பழனிசாமி அந்த பக்கம் சசிகலாவின் பின்னாலும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா சசிகலா டிடிவி தினகரன் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு முக்கியமான ஒரு காரணம் ஓபிஎஸ் அப்படின்னு நம்ம அனைவருக்கும் தெரியும். அதாவது தர்மயுத்தம் என்றைக்கு ஆரம்பித்தாரோ அந்த தர்மயுத்தத்தின் மூலம் வெற்றி பெறுகிறார். அந்த வெற்றியின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி கைகோர்க்கிறார். அப்போ அவர் வைத்த முதல் கோரிக்கை, முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சசிகலா டிடிவி தினகரன் அதிமுகவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கை. அதை ஏற்றுதான் எடப்பாடி பழனிசாமியும் சரி அப்படின்னு சொல்லித்தான் இருவரும் சேர்ந்துதான் நீக்கினார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட சூழலில் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் வந்துச்சு. இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தை நான் முடக்கி விட போகிறேன், அதிமுகவை கைப்பற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்தார். இருந்த போதிலுமே எதுவுமே கை கொடுக்கல. இப்போ அவர் பின்னால் எந்த ஒரு விதமான ஆதரவுகளுமே இல்லாமல் தனிமரமாகத்தான் நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு கொடுத்து, அதாவது அவரின் பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களாக இருக்கக்கூடிய புகழேந்தி ஆகட்டும், கூபா கிருஷ்ணன் ஆகட்டும், வைத்திலிங்கம் ஆகட்டும், இந்த மாணவர்கள் பூராமே தனியா அவரை விட்டு பிரிந்து வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஓபிஎஸ்க்கு அடுத்து என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரியாமல் தான் சசிகலா பின்னால் சேர்ந்து கொள்ளலாமா அப்படின்னு பார்த்தா சசிகலா அம்மையாரும் சேர்த்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்றத்திலே ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் மட்டும் ஜெயித்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு மத்திய அமைச்சரவையிலே இடம் கிடைத்திருக்கு. ஆனால் அவர் ஜெயிக்கல அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாஜகவும் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ்ஐ ஒதுக்கி விட்டது அப்படின்னு நம்ம சொல்லியாங்க. சரி, இதெல்லாம் போகட்டும், அதிமுகவும் கைப்பற்ற முடியல, அதிமுகவில் நம்ம போய் இணையவும் வாய்ப்புகள் என்பது கிடையாது. எடப்பாடி இருக்க வரைக்கும் அதிமுக இணைய முடியாது. சசிகலா அம்மையாரும் வேண்டாங்கிறாங்க. டிடிவி தினகரன் கூட்டணி வைத்தால் டிடிவி தினகரன் தோத்து போயிட்டார், நம்மளை பக்கமே விட மாட்டேங்கிறார் அப்படிங்கிற சூழ்நிலையில் தற்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆளுநர் பதவி என்பது காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒரு தகவலானது இணையதளங்களிலே பரவி கொண்டிருக்கிறது. அதன் உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த விதமான ஆளுநர் பதவியும் கொடுப்பதற்கு பாஜக முன்வரவில்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பாஜகவுக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது என்றால் அந்த அரசியல் கட்சியின் மூலம் பாஜகவிற்கு லாபம் என்பது ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் மட்டும்தான் அவர்களை கவனிப்பார்களே தவிர ஓபிஎஸ் ஆல் இனிமேல் எந்த விதமான பயனும் இல்லை அப்படிங்கிறனால தனிதொழிச்சு விட்டாங்க. இனிமேல் ஓபிஎஸ் அப்படிங்கிற பாத்தீங்க அப்படின்னா பாஜகவிலே எந்த விதமான செயல்பாடுகளும் ஈடுபட முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். கூட்டணி என்பதற்கும் கூட எந்த விதமான செயல்பாடுகளும் ஈடுபட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஓபிஎஸ்க்கு ஆளுநர் பதவி என்பது பாத்தீங்கன்னா பொய்யான ஒரு தகவலாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.